இதுக்குன்னு ஃபீல் பண்ணுறாதீங்க. அண்ணன் அரசியலுக்கு வரமாட்டார் போல். திருச்சி கிழக்கில் தான் நிற்கலன்னு சொன்னேன். அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன். வேற எங்கேயும் நிற்கலன்னு சொல்லல. ஐயோ எங்கேருந்தியா பிடிச்சிங்க அவனை? இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்கெலாம் நான் வர்றதே இல்லை. லோ சுகர் வேறு வந்த டீயும் ஆனால் அனுப்பிச்சிட்டிங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்து நிறையா பேருக்கு பிபி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று தான் நான் ஒரு செக் ஒன்று பண்ணேன். நம்ம குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 30க்கு மேலே தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் கொடுக்கறதோட சேர்த்து அப்படியே நல்ல அட்வைஸும் கொடுக்கலாம், நல்ல ப்ராடக்ட்டை வந்து நம்ம இனிமேல் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ மொதல் ப்ராடக்டாக பிபி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல யூனிட் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா வீட்டிலேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 5 ரெக்கமெண்டேஷன் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அந்த ப்ராடக்ட்டை பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு அதில் எது பிடிக்குதோ, எது அஃபோர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. வாங்கி அப்பப்போ பிபியை செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த மாதிரி கழுசடைங்க பேச்செல்லாம் கேட்டால் நமக்கு மண்டை சொர்ன்னு சூடாகும்ல. அந்த மாதிரி பல விஷயங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அது என்ன ஏது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த 2 அமைச்சர்களுக்கு பதவி பறிபோகுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் நிலவிக்கிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்ற டீட்டெயிலை இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து அப்படியே போட்டு போயிருங்க. ப்ளஸ்ஸு வேறு அந்த ஹைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் அதை வந்து தட்டி விட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோ வாட்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூடியூபே கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்துரும். நீங்கள் எந்த கஷ்டமும் பட வேண்டாம், பார்த்தா மட்டும் போதும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? வாங்க உள்ள போவோம். இதுக்குன்னு ஃபீல் பண்ணுறாதீங்க. அண்ணன் அரசியலுக்கு வரமாட்டார் போல். திருச்சி கிழக்கில் தான் நிற்கலன்னு சொன்னேன். அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன். வேற எங்கேயும் நிற்கலன்னு சொல்லல. நிற்போம் பொறுமையாக, அடி மேலே அடி எடுத்து வச்சு அவசரப்பட்டு என்ன இது சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்ன காய்கறி கடையாக போய் வாங்குறது. நம்ம இந்த லாரன்ஸ் மேட்ரு என்னன்னு முதல்ல கிளியர் பண்ணிடுவோம்ப்பா. என்னப்பா உனக்கு பிரச்சனை? ஏன் உங்கள் தலைவர் மாதிரியே இருக்க? நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் வரவே இல்லை. இப்போ மேடைக்கு மேடை ஏறி புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு தலைவர். இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு படம் வந்து நடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு, அந்த படத்தோடைய ஓப்பனிங் இதுன்னு நினைக்கிறேன். கமலஹாசன் தான் ப்ரொடக்ஷனு. படம் பேர் தர்மான்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஸ்டேஜில் அவரை பேச கூப்பிடும்போது அவரே வந்து புலம்புறாரு. நான் பேசினாலும் குத்தன்றாங்க, நான் பேசலைன்னாலும் குத்தன்றாங்க. ஐயோ, நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் பிடிக்காது. நம்மளை பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் பிடிச்சிரும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படின்றத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு 75 வயசில் அவர் சொல்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதரை தலைவராக வைத்திருக்கும் ராஜஸ் அவர்களே, உங்களை வந்து திருச்சி கிழக்கில் நீங்கள் நில்லுங்க, வாங்க வாங்கன்னு வெத்தலை பாக்கு வச்சு யார் கூப்பிட்டா? யாரும் கூப்பிடல. நீங்களாக தான் வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. மீடியா முன்னாடி நின்று உட்காந்துட்டு நான் வரட்டுமா, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவேன். என்னையா சொல்ல வர? என்ன இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக? இது உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எந்த கட்சியில் போய் சேரணுமோ அந்த கட்சியில் சேர்ந்து வேலை பாரு. இல்லை தனியாக சுயேட்சையாக வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னா தனியாக கட்சி ஆரம்பித்து ஏதாவது பண்ணுங்க. ஆகும்னா அந்த பசங்களை கூட்டியாந்து முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு இப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது வலதுகரம் செய்கிறது இடதுகரம் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தமிழர்கள் பண்பாட்டில். நீங்கள் நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது அப்பப்போ வந்து மூஞ்சியை காமிச்சு மேடை போட்டு நான் தான் செஞ்சேன்னு ஏன் அந்த பசங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று அரசியலுக்கு வரணும் அப்படின்னா நம்ம தலைவர் எப்படி டக்குன்னு டிசிஷன் எடுத்தார், அந்த மாதிரி எடுத்து கட்சி ஆரம்பித்து வந்துடணும். இல்லை நமக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, நம்மளை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா எந்த கட்சியிலையாவது போய் அண்டிடணும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படி இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கட்சிக்கு நீங்கள் போனாலும் அங்கே ஒன்றும் செல்வாக்கு இருக்க போகிறது கிடையாது. யாருக்கும் எங்கே செல்வாக்கு இருக்க முடியாது. திமுகவுக்கு போறியா, வேலைக்கு ஆகாது. அதிமுக கட்சியே முடிஞ்சு போச்சு. வேறு எங்கே? பிஜேபி தமிழ்நாட்டில் கல்தாம்பட்டில் அடிச்சு தோற்றுவாங்க. காங்கிரஸ் அதுதான் டிவிகே கூட இருக்கு. அப்புறம் என்ன அங்கே போய் சேர போகிறீங்க? ஸோ எப்படி பார்த்தாலும் சுற்றி டிவிகேக்கு தான் வரணும் நீங்கள் வந்தால். ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, டிவிகேலேருந்து உங்களை வலிமேல் வைத்து கூப்பிட்டு வாங்க வாங்க நான் உங்களுக்கு டெபுட்டி சிஎம் பதவி தரேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு நமக்கு தெரியும். வந்து நான் தான் 2 கோடி ரூபாய்க்கு 2 கோடி ரூபா செலவு பண்ணேன், எல்லாருக்கும் சோறு போட்டேன்னு சொன்ன ஆள் தானே நீங்கள். அப்புறம் கடைசி நேரத்தில் போராட்டம்லாம் வந்து சரியாக வருமானு சொல்லி
பிரச்சனை கிளப்புறாங்கன்னு ஆள் எஸ்கேப் ஆன ஆளுங்க நீங்கள் இந்த ஆர்ஜே பாலாஜி எல்லாரும். ஸோ எல்லாம் எங்களுக்கு மைண்டில் இருக்குது. நாங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அரசியலுக்கு வாங்க, அப்புறமா தெரியும் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய எப்படி சொல்கிறது, அரசியல்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ தான் திமுக கூடாரத்துக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு. உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் புரியும். உங்கள் தலைவருக்கெல்லாம் புரிஞ்சனால தான் அவர் இந்த பக்கமே கால் வைக்காமல் அப்படியே சினிமாலே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. புரிஞ்சா சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று மேயர் பிரியாவை பற்றி தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அவங்க அப்படியே ஏறிக்கிட்டு இது என்னது வளையோசை கலகலன்னு அந்த பாட்டு வர மாதிரி ஃபுட்போர்டில் தான் நின்றுட்டு போவாங்க. ஏன்னா அவங்க கார்லேயே ஃபுட்போர்ட் அடிச்சு தான் வருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் கூட சேகர் பாமா வந்தாருன்னா கார்லேயே ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு வரவங்க மேயர் பிரியா. நீ ஒரு தடவை ஒரு 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 புரோட்டோக்காலை பற்றி பேசின பிரியாவுக்கு புரோட்டோக்காலை பற்றி ஏதாவது தெரிஞ்சா? நீ ஒரு பதவியில் இருக்கும்போது அந்த அரசாங்கத்தை எதிர்த்து முதல்ல நீ வந்து போராட்டமே பண்ணக்கூடாது கட்சியோட சார்பாக. நீங்கள் கட்சி சார்பாக போராட்டம் பண்ணணும் அப்படின்னா அது வேறு. நீங்கள் அந்த கட்சியில் இருக்கணும், அரசு பதவியில் இருக்கக்கூடாது. இதே நீ அரசு பதவியில் இருக்கிற அப்படின்னா இப்போ ஒரு சங்கம் இருக்குது, அந்த சங்கத்தில் இருக்க ஆட்கள் வந்து போராடலாம். ஆனால் நீ மேயராக இருக்கிற நீ ஒரு கட்சி சார்பாக இருந்துக்கிட்டு ஆளுங்கட்சியை எதிர்த்து நீ போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னா அதுவே சட்டப்படி குற்றம். ஆல்ரெடி ஏகப்பட்ட வழக்குகள் வரப்போகுது. இப்போ இதுவும் சேர்ந்து பிரியா மாமிக்கு வரப்போகுது. மாமா என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இப்படி ஏயா தேவையில்லாமல் வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிறீங்க. ஸோ உங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, மக்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் இல்லை பாபுவெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிங்க. இந்த இப்போயும் திருப்பி எம்எல்ஏ ஆக்கி விட்ருக்கீங்க. ஆனால் மேயர் பிரியாவை நம்மளை ஆக்கணும், எல்லாம் கவுன்சிலெலாம் சேர்ந்து ஆக்கி விட்டாங்க. மேடம் ஜாலியாக சுற்றிட்டுருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கொத்தூஸ் ஒன்று மாட்டிருக்கான், வசமாக மாட்டிருக்கான். இந்த வீடியோ பாருங்களேன். சாரு கார் ஓட்டிக்கிட்டு இன்ஸ்டா லைவில் வர்றாரு. என்னது கார் ஓட்டிக்கிட்டு இன்ஸ்டா லைவில் பேசிக்கிட்டு வர ஒரு போன ஆட்சியில் டிடிஎஃப் வாசனு ஸ்டாண்டில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஐ திங்க் ஸ்டாண்டில் ஃபோனை வச்சுட்டோ இல்லை பக்கத்தில் யாரோ ஒருத்தர் வந்து இருந்துக்கிட்டு பைக் ஓட்டினதுக்கோ வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி லைசன்ஸை கேன்சல் பண்ணி எங்கேயும் பைக் ஓட்டக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட சிக்கல் கொடுத்தாங்க டிடிஎஃப் வாசனுக்கு. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறது? இவன் தான் உதயநா தம்பின்னு சொன்ன கூமுட்டை முட்டாப்பையன் மாட்டிக்கிட்டான், வாலின்ட்டே வந்து மாட்டிக்கிட்டான். வச்சு செய்ய போகிறாங்க. அதில் மட்டும் மாட்டிக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ தான் முந்தா நேத்தோ நினைக்கிறேன் பஸ் நகர் ஏரியாவில் பசங்க எல்லாம் பைக்கில் ரைடு விட்ருக்காங்க. பைக்கு சருன்னு போயிருக்காங்க. போலீஸ்காரங்க பிடிச்சி ஆப்பு வச்சு பேரண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கர வார்னிங் கொடுத்து ஃபைனை போட்டு இனி அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சா 3 வருஷம் அவங்களுக்கு ஜெயிலு, பேரண்ட்ஸுக்கு ஜெயிலு போட்டிருக்காங்க. 25,000 ஃபைன் வேறு போட்டிருக்கு. இந்த மாதிரி கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கணும். ஏன்னா இவங்க பண்ணுற அழிச்சாட்டியம் இவங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, பொதுமக்களாக போகிறவங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது இவன் பண்ணுற அந்த சத்தத்தில் எங்கேயா போய் வண்டி அவன் இடிப்பான். இந்த நாதாரி உட்காந்துட்டு இப்படி மொபைலை பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகுது, இவனால் எங்கேயாவது போய் அவனுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எவனா உசுறு போவோம். இதுக்கெலாம் வந்து நம்ம எதாவது ஆக்சிடென்ட் எடுத்தோம்னா உடனே வந்துடுவாங்க கொத்தடி மீசெல்லாம். நாங்கள் பார்த்தீங்களா காரில் போகிறதுக்கெலாம் வந்து வீடியோவில் பேசுனதுக்கெலாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு. இவங்களை என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது. ஏன்னா மூளைன்னு ஒன்று சுத்தமாக கிடையாது. ஆனால் இந்த மூளை இல்லாத மக்களை நம்ம இத்தனை வருஷமாக உட்கார வச்சுருக்கோம்னு நினைக்கும் போது தான் எனக்கு அவமானமாக இருக்குது. நம்ம தமிழர்கள் நாங்கள் இப்போ நம்ம இவ்வளோ கேவலமாக இருந்திருக்கோம், இந்தளவுக்கு முட்டா பசங்களை வந்து நம்பி இருந்திருக்கோம் அப்படின்னு வருத்தமாக இருக்குது. சரி விடுங்க, வருத்தம் இருந்துட்டு போகுது, என்ன பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தில் வந்து 2 அமைச்சர் மேலே தான் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று ஆயிருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் உட்காந்து ஜெகதீஸ்வரியாவும் கீர்த்தனா அவங்க அந்த பேர் பிரச்சனை வந்துச்சு. அதை ஜெகதீஸ்வரன்ற அந்த அமைச்சர் தான் வந்து என் பேர் ஏன் முன்னாடி போடலை அப்படின்னு கேட்டு அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அவங்க பேர் ஒன்று அப்படி நிற்கிது. அப்புறம் இப்போ இந்த திமுககாரங்க கொத்தடி மிஸ் கிளப்பி விட்ட இந்த சரத் மேட்டர் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ இப்போ இவங்க 2 பேருடைய பதவி பறிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து சரத் மேட்டருக்கு வருவோம். அந்த சரத் மேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ என்னன்னு பார்ப்போம். அப்போ அமைச்சர் வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ண மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோவை நான் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நானும் அமைச்சர் சரத்தும் ஒரே கிளாஸ் படிச்சிருந்தோம். நான் திமுக ஆதரவாக இந்த கடந்த 1 மாதமாக பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நான் தான் இதை வந்து வெளியிட்டிருப்பேன். எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்க தாவேக அரசு இதையும் திமுக தான் பண்ணிருக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணது யாருன்றது முக்கியமா, ஏன்னா அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா இல்லையான்றது முக்கியமா? அதாவது ஆடு தானாக கசாப்பு கடைக்கு வந்து என்னை வெட்டுங்க அப்படின்னா வெட்டாமல் இருப்போமா? அப்படி தான் இருக்குது இவங்களோட பேட்டி. இவனா வந்து இப்போ இவனை பப்ளிசிட்டி பண்ணிக்கிறானா இல்லை இவனால தான் அந்த வீடியோ லீக் ஆச்சா அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து பரவலாக போயிட்டுருக்கு. நமக்கு அதெல்லாம் வரைக்கும் தெரியாது. இது வரைக்கும் அதை பற்றி நம்ம வீடியோ யாரும் பேசி நம்ம பார்க்கல.
அந்த வீடியோ யார் லீக் பண்ணாங்க வச்சாங்க அப்படின்னு. இப்போ இவன் பேசின இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த நாய் மேலேயே நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இப்போ தான் 1 மாசமா அவன் திமுகவுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானா. அப்போ இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற கேள்வி வருது இல்லை. இப்போ இந்த இடத்துல இவன் சரத்தோட ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிக்கிறான். அப்படி இருக்கும்போது இவன் ஏன் அந்த வீடியோவை எடுத்து லீக் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நமக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வருது இப்போ. ஏன்னா இவன் டோட்டலாக என்ன சொல்கிறான்னா, நான் தான் விட்டனா வச்சனான்னு ஆராய்ச்சி பண்ணுறீங்க, பட் அவர் அதை செஞ்சிருக்காரு, அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க, வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறான். திருப்பி திருப்பி நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அது பொது வழியில் அவர் செஞ்சிருந்தாலும் அது கஞ்சா தான் அப்படின்றதுக்கான ஆதாரம் எங்கே அப்படின்றது தான் இங்கே கேள்வி. அது வந்து பவுடரா, இல்லை மாத்திரையா, இல்லை வேற எதுவும் சும்மா வச்சு பண்ணாரா, அதெல்லாம் இருக்கட்டும். பட் என்ன ப்ரூஃப் இருக்குது? ஒருவேளை அவருக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து அதில் அவர் உடம்புல கஞ்சா இருக்குது அப்படின்ற மாதிரி, இல்லை கஞ்சா உபயோகப்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா கூட இவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த பழக்கம்லாம் அவருக்கு இருக்குமான்றதே எனக்கு சந்தேகம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்போ இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் கிளப்பும் போது தான் நமக்கு வந்து இவங்க மேலே முழுக்க 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 சந்தேகம் வருது. இது எல்லாமே திமுக பண்ண வேலை அப்படின்றது. ஏன்னா இவர் நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற அந்த மரத்தானில் வந்து சரத்தும் கலந்துக்கிட்டாப்புல. அன்னைக்கு ஈவினிங் தான் இந்த விஷயம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொளுத்தி போட்டு விட்டாங்க. அங்கேருந்து அப்படியே பரவி அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் வந்துட்டாங்க, பதவி பறிச்சுன்னு ஆகணும் அப்படின்னு. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரத் அவர்களுடைய பதவி வந்து ஒருவேளை பறிக்கப்பட்டால் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து இந்த ஒரு சர்ச்சைக்காக, இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு டிராபேக்காக தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டு, ஒருத்தர் மேலே நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் சரத் அவர்களுக்கு ஆதரவாக அந்த மாத்திரை மருந்தை நான் தான் கொடுத்தேன்னு ஒரு டாக்டர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. பக்கத்தில் இருந்த வந்து பிள்ளைகள் வந்து பொண்ணுங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ சீரியஸாக தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்குமா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா இது நேஷனல் நியூஸ் வரைக்கும் போயிருக்கு. நேஷனல் நியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கொஸ்டின் வைக்கிறாங்கன்னா, சரத் இதை செஞ்சுருக்காரு, ஆனால் குழந்தைக்காக தான் செஞ்சுருக்காருன்றவள, பட் பக்கத்தில் அந்த இடத்துல எங்கேயுமே குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு கொஸ்டினை வந்து முன் வைக்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த ஃபுட்டேஜ்லாம் ஃபுல்லாக போய் பார்த்தா தான் தெரியும் எந்த வருஷம் போனார் வச்சார்னு. ஸோ இதெல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு பார்ப்போம். இப்போ தமிழக வெற்றி கழகம் பார்க்குமா பார்க்காதா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இதே மாதிரி தான் ராதன் பண்டிட் அப்படின்ற ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணதுக்காக மிகப்பெரிய கடுமையான விமர்சனம் வந்துச்சு. அவரை மாற்றிட்டு தான் இப்போ ஜெகதீஷை வந்து பிஏவாக வச்சுருக்காரு நம்ம முதல்வர் அவர்கள். அதுக்கப்புறம் இப்போ கேவிஎன் வெங்கட்ராமன் அவர்களை வந்து டெல்லியோடைய தூதராக இது இப்போ பணத்திற்கான அந்த தூதராக அனுப்பும்போது அதுக்கு வந்து இப்போ மிகப்பெரிய கடுமையான விமர்சனம் வருது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை, ஆதாரமற்ற இந்த விஷயத்துக்கு தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை ரியாக்ட் பண்ணி செய்யாத ஒரு குற்றத்துக்காக சரத்து மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்தால் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு மட்டும் ஆகாமல் இதை ஒரு அட்வான்டேஜாக வச்சுக்கிட்டு எந்த சின்ன சின்ன விஷயத்தையும் எடுத்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண மனிதர்கள் சாதாரணமாக இருந்தப்போ அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை எடுத்து வச்சு இவங்க இந்த அமைச்சர் இப்படி பண்ணியிருக்கான், அந்த அமைச்சர் இப்படி பண்ணியிருக்கான், இந்த எம்எல்ஏ இப்படி பண்ணியிருக்கான், அந்த எம்எல்ஏ இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு திமுக பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஏன்னா இங்கே கட்சியில் இருக்கவங்க ஏன்னா விலை போகாமல் இருக்கலாம், ஆனால் கட்சியில் இருந்தது பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் விலை போகாமல் இருப்பாங்க அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி அப்படின்ற ஒன்று இருக்குது. அண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் ஆக்ஷன் எடுத்துச்சுன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான நபர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்மளை தூக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இவ்வளோ சின்சராக உழைச்சி நமக்கு பேர் இல்லைன்னு சொல்லிட்டு அவர்களும் பணத்தை வாங்கிட்டு பல கட்சிகளில் தாவறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நான் என்னுடைய இந்த வீடியோவில் வச்சுக்கிறேன். இந்த கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு இது சரின்னு பட்டால் கமெண்ட்டில் போடுங்க, இல்லை சரியில்லைன்னா விட்டுருங்க. அதே சமயத்தில் ஜெகதீஸ்வரி அவங்களுடைய மேட்டரில் நம்ம வந்து என்ன சொல்ல வரோம்னு பார்த்தோம்னா, அவர்கள் வந்து என் பேர் முன்னாடி வரணும் அப்படின்றதுல வந்து அவங்க நின்னது வந்து தவறு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இது வந்து பொது நிகழ்ச்சி அப்படின்னும் போது ஆஸ் பர் த ப்ரோட்டோகால் கீர்த்தனா அவங்க பேர் தான் ஃபஸ்ட்டு வரணும், இவங்க ரெண்டாவது இவங்க பேர் அடுத்து தான் வரணுன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அவங்க மேலே இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவர்கள் இதற்கு முன்னாடி வந்து கொடுவா ராஜ்குமார் யாரோ ஒருத்தர் நினைக்கிறேன், திமுக காரன் தெரியல, அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் நிறையா பறவை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து இப்போ வெளியில் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை அதனால அவர்களுடைய பதவி பறிக்கப்படுமா அப்படின்ற கேள்விகள் இங்கே வருது. அட் த எண்ட் ஆஃப் தி டே அமைச்சராக அவங்க என்ன இவ்வளோ நாள் செஞ்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியிருக்கு தமிழக வெற்றி கழகம். ஸோ குற்றச்சாட்டு அப்படின்னா அது எதிர்கட்சிகள் வைக்க தான் செய்வாங்க, ஒரு கட்சி சார்ந்து கட்சியினுக்கு நபர் மேலே. ஆனால் அந்த கட்சியோட அந்த நபர் வந்து உண்மையாலுமே அந்த தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கட்சி வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மணல் அள்ளுறதுக்கு 1 லட்ச ரூபா காசு வாங்கினார்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அவர் வந்து
தமிழக வெற்றி கழகத்துடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்தே அவர் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி செயல்களை நம்ம வரவேற்போம். பட் இந்த மாதிரி இப்போ இது ரூமராக தான் இருக்குது, இது உண்மையாக நடக்குமான்னு நமக்கு தெரியல. ஒருவேளை உண்மையாக நடந்தால் தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்ல பேர் வர்றதும் சரி, அதே மாதிரி இவங்க திமுக சொல்கிறதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்ற மாதிரி அடுத்த ஒரு கெட்ட பேரும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலிமா ஸ்ட்ராங்காக சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது நிறையா. பட் இன்றைக்கி இது போதும். ஸோ another video. Love you all. Take care. Bye bye.